இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த நெறிப்படுத்துவதில் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சுங்கிறது தான். ஏன்னா தொழிலாளர்கள் பல கம்பெனிகள் இன்னைக்கு முன்னாடி ஒரு கார் செய்யணும்னாக்கி 500 பேர் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு 500 பேர் தேவையில்லை, 50 பேர் தேவைங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அந்த கம்பெனி 50 பேரை வச்சுக்குது. அப்போ அந்த 50 பேரை வச்சு ஒழுங்குமுறைப்படுத்த முடியும். ஆனால் நானும் ஒரு தொழிற்சங்கத்தில், அதாவது பெப்சி என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒளிப்பதிவாளராக. ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் நியாயப்படுத்த முடியாது. அந்த காலச்சூழல், அந்த பரிணாம வளர்ச்சி, அந்த பரிணாம எதுவும் யுக்திகள் மாறிக்கிட்டு வரும்போது அப்போ நம்மளுடைய செக்டரில் இருக்கிற மெம்பர்ஷிப்பை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்கள குறைச்சி அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள பெருக்கிக்கிட்டு பாதுகாக்கணும் என்றால் நிச்சயமாக முடியவே முடியாது. இதுதான் பிரச்சனை. நான் 37 வருஷம் சினிமாவில் இருந்து ஒரு சாதாரண ஒரு லைட்மேனாக இருந்து ஒரு கேமரா அசிஸ்டன்ட் ஆகி, கேமராமேன் ஆகி, டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகி, ஒரு டைரக்டர் ஆகி, ப்ரொடியூசர் ஆகி நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஆனதுக்கு அப்புறம் என்னை யாரும் கூப்பிட்டு என் தம்பி பகவதி பாலா கூட நான் சும்மா நிற்கிறேன்னு சொன்னா கூட அண்ணே அப்படின்ட்டு தடுமாறுறாப்புல. அப்படி இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு வருமானம் இல்லை, அந்த ஒரு சப்சிடி ஒரு 7 லட்சமோ 10 லட்சமோ 15 லட்சமோ இல்லை 1 லட்சமோ அதை வச்சு நான் என்னுடைய அடுத்த ஒரு தொழிலை நான் நிரந்தரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல அது நிச்சயமா அரசாங்கத்தினுடையது. அந்த அரசாங்கத்தினுடையது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அதை பெற்றுத் தருவதற்கு உண்டான முயற்சிகளிலும் தயாரிப்பாளர் சங்கம் முயற்சி பண்ண வேண்டும். அதுவும் அவங்களுடைய கடமை தான். எப்படி தொழிலாளர்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறதோ அதே போல தயாரிப்பாளர்களுக்கு வேண்டிய நியாயமான விஷயங்களையும் பெற்றுத்தர வேண்டிய கடமை இந்த தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் இருக்கு என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டவும் விரும்புகிறேன்.